வணக்கம். என்என் ஸ்டார் மீடியா செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மணவாரப்பள்ளி கிராமத்தில் வசிக்கும் ஆதி திராவிடர் வகுப்பை சார்ந்த 72 பயனாளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் மாதேஸ் அவர்கள் மக்களிடத்தில் உரையாற்றினார். ஆதிராவிட மக்களுக்கு 38 ஆண்டுகளுக்கு முன்பு மாற்று சமூகத்தை சேர்ந்த நில உரிமையாளர்களிடமிருந்து ஆதிதிராவிட நலத்துறை நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டு 38 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆட்சி பெற்று பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று இந்த பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த நிலத்துக்குள்ள குடியேறும் போராட்டம் நம்ம நடத்தணும். அப்படி நடத்தும் போது நான் எனக்கு பின்னாடி ராஜ்குமார் அண்ணா, வெங்கடேஷ், அண்ணா எல்லாரும் மேலே வழக்கு போட்டாங்க போலீஸ். 2 ஆண்டு காலம் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2 ஆண்டு காலம் கோர்ட்டுக்கு அலைஞ்சி நாங்க விடுதலையாகி வெளியே வந்தோம். இந்த ஊருக்காக மாதேஷ் நான் செஞ்சிருக்க காரியம். நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு பட்டா வழங்குகிற இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடந்து கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகு செயல்வீரர் அருமை சகோதரர் மாதேஸ் அவர்கள். இதில் 40 ஆண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது என ஊர் மக்கள் தெரிவித்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பல வழக்குகள், பல இன்னல்கள், சட்ட போராட்டங்கள் என தொடர்ந்து மக்கள் பணியாற்றிய காரணத்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சிக்கு கிடைத்த வெற்றி, இதற்கு உறுதுணையாக இருந்த பொறுப்பாளர்கள், பொதுமக்களும் ஒற்றுமையாக வலிமையுடன் செயல்பட்டதனால் மட்டுமே நம் மக்களுக்கு இப்பட்டாக்கள் பெற முடிந்தது எனவும், தொடர்ந்து நமது உரிமைகளை மீட்கவும் சமூகம் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என மக்களிடத்தில் எழுச்சி உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தலைமை ஏற்று உரையாற்றினார். இறுதியாக 72 குடும்பங்களைச் சேர்ந்த நபர்களுக்கு பல கட்ட போராட்டங்களை நடத்தி மீட்டெடுத்த காரணத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பட்டாக்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும், கிருஷ்ணகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் மைய மாவட்ட செயலாளர் மாதேஸ் அவர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொண்டனர்.